டியர் வாட்ச் சேனலுக்கு எல்லாரையும் வரவேற்கிறேன். நம்ம இப்போ பார்க்க போகிறது என்ன பார்த்தீங்க அப்படின்னா செவன்த் சாப்டர் மென்சுரேஷனில் ஒரு 10 சாலிட்ஸ் இருக்குது. அதுதான் இந்த டேபிளில் உள்ள 10 சாலிட். இது நீங்கள் புக்லேயே பார்த்துருப்பீங்க, ஓகேங்களா? அதில் கியூபு, ரைட் சர்க்குலர் சிலிண்டரு, ரைட் சர்க்குலர் கோனு, ஸ்பியரு, ஹெமிஸ்பியரு, ஹாலோ சிலிண்டர், ஹாலோ ஸ்பியரு, ஹாலோ ஹெமிஸ்பியர், இது எல்லாத்துக்கும் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா, கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா, வால்யூம் எல்லாமே டீட்டெயிலாக இருக்குது. ஸோ இதில் உள்ள எல்லா சாலிட்ஸையும் டயக்ராமோட இதில் இருக்குது. ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். அதில் உள்ள எல்லா ஃபார்முலாஸும் அழகாக நீங்கள் ஸ்டாப் பண்ணி ஃபுல்லாக யூஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் படிச்சுக்கோங்க, ஓகேவா? உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த ஃபார்முலா உங்களுக்கு வேணும், பிடிஎஃப் வேணும் அப்படின்னா எனக்கு பிடிஎஃப்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் இதை உங்களுக்கு அப்படியே சென்ட் பண்ணுறேன். உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 10th ஸ்டூடெண்ட், ஓகேவா? கியூபாய்ட்னா என்ன? அது ஒரு ரெக்டாங்கிளோட எக்ஸ்ட்ரா ஒரு ஹைட் ஸ்டாண்டாக இருக்குது, அதுதான் கியூபாய்டு. கியூப்னா என்ன? ஸ்கொயரோட அடுத்த வெர்ஷன் தான் ஒரு ஹைட் ஸ்டாண்ட்ஸாக இருக்குது, அது எக்ஸ்ட்ரா இருக்குது, அதுதான் கியூபு. சிலிண்டர் பார்த்துக்கோங்க, மேலே ஒரு சர்க்கிள் கீழே ஒரு சர்க்கிள் இருக்குது, ஹச் ஆட் ஆகிருக்கு. அதோட ஃபார்முலா பார்த்துக்கோங்க. வால்யூமுக்கு என்ன, கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா என்ன, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா என்ன. இப்போ வால்யூம் பொறுத்தவரை சிலிண்டருக்கு என்ன கொடுத்துருக்கான்? πr² ஹச் கொடுத்துருக்கான். அப்புறம் 2/r(h+r) கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒன்னொரு சாலிட்ஸையும் டயக்ராம் எழுதி நீங்கள் ஃபார்முலா நீங்கள் மெமரி பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் 7th சாப்டர் முடிக்கும்போது உங்களுக்கு சம் சால்வ் பண்ண உங்களுக்கு இந்த ஃபார்முலா மெமரியில் பைஹார்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் நான் ஃபார்முலா மட்டும் தனியாக கிராப் பண்ணி எழுதி போடாமல் ஒரு ஸ்க்ரீன் ரெக்கார்ட் மாதிரி எடுத்துட்டேன். ஏன்னா இது நீங்கள் பார்த்து நீங்கள் எழுதுனா தான் உங்களுக்கு டேரெக்டாக மைண்டில் ரிஜிஸ்டர் ஆகும், ஓகேங்களா? இப்போ நான் எழுதி போட்டேன் அப்படின்னா, இல்லை எழுதி போட்டு ஒரு ரீல்ஸையோ இல்லை ஒரு வீடியோவையோ அப்லோட் பண்ணேன் அப்படின்னா நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் ஒர்க் பண்ண மாட்டீங்க. இதே நீங்களே ஒரு பேப்பர் எடுத்து நீங்கள் ஃபுல்லாக எழுதுனீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த எக்ஸாம்னாலும், நீங்கள் 10th இருக்கட்டும் இல்லை வேறு ஏதாவது அதர் காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கிறதா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் இந்த எக்ஸாம் இந்த பிடிஎஃப் ஃபைல் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு 2 பேஜ் 7th சாப்டரில் உள்ள மென்சுரேஷன், இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து 10th ஸ்டாண்டர்டில் நீங்கள் பார்த்துக்கோங்க, 7th சாப்டர் மென்சுரேஷன், ஓகேங்களா? அதில் தான் அது லாஸ்ட் பேஜில் இந்த ஃபார்முலா இருக்குது. இன்னொன்று 10th ஸ்டாண்டர்ட் ஃபஸ்ட் பேஜ் பார்த்தீங்கன்னா இதுதான் இதில் உள்ள டாபிக். நீங்கள் ஃபஸ்ட் டாபிக் என்ன, செகண்ட் டாபிக் என்ன, தேர்ட் டாபிக் என்ன, ஃபோர்த் டாபிக் என்ன, ஃபிஃப்த் டாபிக் என்ன, சிக்ஸ்த்து என்னன்னு ஓவராலாக பார்த்துக்கோங்க. ஏன்னா ஸ்டாண்டர்ட் 10th மேத்தமேட்டிக்ஸ், அதை தான் நான் ஃபுல்லாக காட்டியிருக்கேன்.